நான் எப்படி அமேசானில் ப்ராடக்ட் சேல் பண்ணி 2 மாதத்தில் 20,000 ரூபாய்க்கு சேல் கொண்டு வந்தேன்றதை பற்றி சொல்ல போகிறேன். 2 மாதத்தில் 20,000 கொஞ்சம் கம்மியாக தெரியலாம். ஆனால் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான மார்க்கெட் பிளேஸில் ஹெவி காம்படிஷனாக இருக்கும். அதில் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ சேல் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம அமேசானில் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ண போகிறோம்னா அதுக்கு நமக்கு ஒரு ப்ராடக்ட் தேவை. அதுக்கு நம்ம ஒரு மேனுஃபேக்சராக இருக்கணும், இல்லை நமக்கு தெரிஞ்ச மேனுஃபேக்சரர் இருக்கணும், அல்ல நம்ம ஒரு ஹோல்சேலர்கிட்ட அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கணும். ஸோ நம்ம மேனுஃபேக்சர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறப்போ பல்க் குவாலிட்டியில் தான் வாங்க முடியும். பட் எனக்கு பல்க் குவான்டிட்டியில் ப்ராடக்ட்ஸ் தேவையில்லை. அதனால் நான் ஒரு ஹோல்சேலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நான் செலக்ட் பண்ணது ஒரு பேபி ப்ராடக்ட் தான். ஏன்னா பேபி ப்ராடக்ட்ஸ்க்கு இந்தியாவில் இருக்க மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம அதை எப்படியாச்சும் யூட்டிலைஸ் பண்ணணும் முடிவு பண்ணி ஃபீடிங் பாட்டிலை சூஸ் பண்ணேன். அதுக்கான ஒரு ஹோல்சேலரையும் கண்டுபிடிச்சேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நமக்கு வந்து ஒரு அமேசான் செல்லர் அக்கௌண்ட் வந்து வேணும். அமேசான் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி அண்ட் தென் உங்களோட ஆதார், பேன் இது மாதிரியான ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை. ஜிஎஸ்டி எடுக்கணும்னா ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட், இல்லை நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப், அந்த எலக்ட்ரிசிட்டி பில், இன்னும் ஆதார், பேன் இது மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை. இதெல்லாம் வச்சு ஜிஎஸ்டி வாங்கிட்டீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வச்சு அமேசான் செல்லரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அந்த நெக்ஸ்ட் உங்கள் ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸ்லாம் அதில் அப்லோட் பண்ணி அதுக்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணணும். அதை ரிலீஸ் பண்ணி இன்கேஸ் யாராச்சும் உங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாங்கன்னா அமேசான் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்க டெலிவரி பார்ட்னர்ஸே வந்து டேரெக்டாக அவங்க கிட்ட பார்சலை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதை கொண்டு போய் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. அந்த டெலிவரி பண்ண அப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஏறும். ஸோ இதுதான் பேசிக்க ப்ராசஸ். இவ்வளோ பண்ணி அந்த 20,000 ரூபாய் 2 மாதத்தில் கொண்டு வந்துமே நான் இந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணேன், அந்த ப்ராடக்ட்டையும் ஸ்டாப் பண்ணேன். அது ஏன் அப்படின்ற ரீசனை அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.